அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி கோவில். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் போயிருக்க முடியும், நிறைய பேரால் போக முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்ம அவளுக்கு எப்பயாவது ஒரு நேரம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகிறத தடுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் கூட ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இன்றைக்கும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது தான். காங்கேயத்தில் இருந்து திருப்பூர் போகக்கூடிய வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய குன்றின் மேலே தாங்க இந்த சுப்பிரமணியர் அமர்ந்திருக்கிறாரு. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது 490 படிகளை தாண்டி தாங்க நம்ம அந்த முருகப்பெருமானை பார்க்கவே போகிறோம். அத்தனை படிகளை தாண்டி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அறுபடை வீடுகளில் இல்லாத பெரும் சிறப்பு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிவன்மலையில் இருக்குங்க. இப்போ உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது, இதனால் யார் யார் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறாங்க, இது மாதிரியான சிறப்பான தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தமும் குழப்பமும் கஷ்டமும் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு எளிய வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சிவன்மலை கோயிலை பற்றி நம்ம நிறைய முக்கியமான தகவல்களை பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி அறிவுறுத்தக்கூடிய பொருளை அந்த பீடத்தில் வைக்கக்கூடிய வழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சி தராரு. முக்கியமாக இந்த கோவில் காலை 5:30 மணிக்கு விழா பூஜையோடு தொடங்கி இரவு 8:30 மணிக்கு 8:30 மணி வரை பள்ளி அறை பூஜை வர 6 கால பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாக இருக்குது. காங்கேயத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பூரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு இந்த கோவில். இந்த கோவிலில் இப்போது ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் 4 பொருட்கள் வச்சுருக்காங்க. இதனால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன பொருள் வைத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரம்பு. இந்த பிரம்பு தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடிய வகையில் முருகப்பெருமானே தட்டி கேட்கக்கூடிய வகையில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏற்கலப்பை, இது விவசாயிகளுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தொடங்கிவிட்டது அப்படின்னும். மண் வச்சுருக்காங்க, ஒரு கலசத்தில் தண்ணீர் வச்சுருக்காங்க, இதெல்லாம் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னும். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நிறைய பலன்களை இந்த நாடு பெறப்போகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறதை தொடர்ந்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இதனால் என்ன மாதிரியான பலன்களை பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே சிறப்பானது தான் இருக்குது. நீங்கள் எதையும் போட்டு குழப்பி பயப்பட்டுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த நேரம் மிகவும் நன்மையான நேரமாகவே இருக்குது. புத்தி சாதுரியத்தோடு அறிவுத்திறனோடு நீங்கள் எதையுமே செயல்படுவீங்க. எதை செய்வது எதை விடுவது அப்படிங்கிற ஒரு தடுமாட்டம் உங்கள்கிட்ட இருந்து விலகும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படலாம், திடீர் சோர்வு உண்டாகலாம். அடுத்தவர்கள் உங்களுடைய செயல்களை திட்டங்களை பற்றி கூறுவது தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. பேச்சாற்றல் மூலமாக தொழில் லாபம் இவை எல்லாமே உங்களுக்கு கூடி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். பெண்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக மிக நன்மையை கொடுக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும்.
மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கலாம். முன்கோபத்தை குறைக்கிறது உங்களுக்கு மிக நன்மையை கொடுக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். உங்களுடைய வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய வகையிலும், கடன் பிரச்சனை தீரக்கூடிய வகையிலும், செல்வ நிலை உயரக்கூடிய வகையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீண்ட நாளாக இருந்து வந்த இறுக்கமான மனநிலை மாறி நீங்கள் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் நல்லதொரு பலன்களையே நீங்கள் பெற முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் 1 மற்றும் 2 பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்த்திருந்த பணம் கண்டிப்பாக உங்களுடைய கையில் வந்து சேரும் அப்படின்னும், விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நேரடியாக எதையுமே சமாளிப்பீங்க அப்படின்னும், முக்கியமாக சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சூரியனுடைய சஞ்சாரம் மூலமாக திடீர் உடல்நலக் கோளாறு ஏற்படலாம். ஆனால் இதை நினைத்து நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட வேண்டாம், உடனடியாக சரியாகிடும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு எதிர்ப்புகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறதால, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஒரு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதால சொல்லப்படுது. முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிதாக எந்த விதமான தொல்லையும் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் யார்கிட்டையாவது வாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை சிந்தித்து யோசித்து செயல்படுறது தான் நல்லது. கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனை எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான். ஆனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி நீங்கள் பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு இந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்றைக்குனாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். சீராக இருப்பதும் பண விஷயத்தில் பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உங்களுடைய ராசிகளை வெளியில் சொல்ல வேண்டாம். வியாபாரத்தில் சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு வரலாம். முக்கியமாக உங்களுக்கு சாமர்த்தியமான லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பணி சுமை காரணமாக சிறு சோர்வு ஏற்படும் என்பதால் ஓய்வு உங்களுக்கு அவசியம். எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 6 இவையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள். அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தா இளம் சிவப்பு, நீலம் இவையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நமக்கு இது வரைக்கும் இந்த விஷயம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எதையும் வருத்தப்பட வேண்டாம். கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்ஷனில் இருந்து விடுபடுவீங்க. ஒரு விருந்தில் கலந்து கொள்வீங்க. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதார பக்கத்தை வற்புறுத்தி உங்களுக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க முடியும். மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்களுடைய கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கலாம், திணிக்க வேண்டாம். அதே போல் கருத்து வேறுபாடு இருந்தாலுமே கூட அதை நீங்கள் பெருசாக காட்டிக்க வேண்டாம், அதற்கான அவசியம் இல்லை. நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். வெற்றிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டக்கனியாகவே இருந்திருக்கும். இந்த நேரத்தில் வெற்றிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருந்தது அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு நல்லதொரு செய்தி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். நண்பர் எதிர்காலத்திலும் உங்களுடைய துணையினுடைய அன்பான பிடியிலும் நீங்கள் உங்களை யாராலும் விளக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களை உங்களால் சந்திக்க முடியும் அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக உறுதியான பலனையும் நீங்கள் கொண்டிருப்பீங்க, உறுதியான மனதை நீங்கள் கொண்டிருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.